மார்க் அப்படிங்கிற இவனை சுத்தி எல்லாருமே வந்து ஜாம்பிஸா மாறிடுறாங்க. இவன் மட்டும் ஜாம்பியா இன்னும் மாறல. இவனுக்கு சந்தோஷமே என்னன்னா எக்ஸாமுக்கெல்லாம் படிக்க வேணாம், பாஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 அவனோட ஆசைகளை பக்கெட் லிஸ்ட் போட்டு வைக்கிறான். ஃபர்ஸ்ட் அவனோட ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நல்லா பிடிச்ச டிஷ் எல்லாம் எடுத்துக்கிறான். காசெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லைல்ல, அதனால அவனுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டு வரான். சிட்டிக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்ல இவனோட பிக்சரை வரைஞ்சு வைக்கிறான். அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல அவனுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரும்போது ஜாம்பிஸ் எல்லாம் அவனை துரத்த ஆரம்பிக்குது. அப்ப அங்க ஒரு பைக்கை பாக்குறான், அதை எடுத்துக்கிட்டு வந்துடுறான். அடுத்தது அவனை ஈஃபில் டவர் பக்கத்துல போயிட்டு அவனுக்கு பிடிச்ச ஸ்கை ஷாட்டை வந்து வெடிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, ஒரு சென்டர் கிரவுண்டுல உட்காந்துக்கிட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இவனோட ஒவ்வொரு ஆசைகளா நிறைவேற்ற ஒரு நாள் இவனுக்கு சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ சத்தம் கேட்டு கிட்ட போயிட்டு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க இவனை அடிச்சிடுறாங்க. பார்த்தா அது ஒரு அழகான பொண்ணு. இந்த பொண்ணை பார்த்ததுமே இவன் இம்ப்ரெஸ் பண்றதா நினைச்சுக்கிட்டு ஜாம்பி இருக்கிற ஏரியாஸ்க்கு போயிட்டு அதை அட்டாக் பண்ண நினைக்கிறான். ஆனா இவன் ரொம்பவே வீக்கா இருக்கான். அதனால அது இவன் அட்டாக் பண்ண வர இந்த பொண்ணு தான் பயங்கரமா சண்டை போடுறா, பறந்து பறந்து அடிக்கிறா. ஐயோ இவன் ரொம்பவே ஆபத்தானவளா இருப்பா போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்த கிளம்புறதுக்கு முன்னாடி நீ வேணா நைட் என் கூட சாப்பிட வாயேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கூப்பிடுறான். இதுல ஒன்ன பாதுகாத்துக்கோ அப்படின்னு அவ போயிடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றதுதான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. இது 2023ல ரிலீஸ் ஆன ஜாம் 100 பக்கெட் லிஸ்ட் ஆஃப் தி டெட் அப்படிங்கிற சீரிஸ்.